கார்த்தால பூரா கூவி தூக்கத்துலேருந்து எழுப்பி 2.5 மணி நேரம் மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இன்னும் திருப்பி வந்து இப்போ கோவில் இருக்குது, ஏதோ பொதுக்கு பொழிஞ்சு விடுஞ்ச மாதிரி. இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். ஃப்ரூட்டு பாரு சைஸை. ஆமாம், அது பிரெட் ஃப்ரூட் போல் இருக்கு. இதுதான் வந்து இதை வந்து ஸ்பெஷலாக குக் பண்ணுவா போல் இருக்கு, அப்படியே வார்ம் பண்ணி சம்திங். இது வந்து பிரெட்டு ஃப்ரூட்டுங்கிறா. பலாப்பழம் சைஸில் பெருசாக இருக்குது. ஃபுல்லாக பழுத்தப்புறம் அதை ஏதோ வேக வச்சு ஏதோ பண்ணி சாப்பிடுவோலாம். எதிர்த்தாப்புல வாழை மரத்தில் வாழைத்தாறு போட்டிருக்கு. நாங்கள் இங்கே வந்து டெம்பரரியாக இங்கே இருக்கிற ஒரே மார்க்கெட்டு, சியரா மார்க்கெட்டுக்கு இங்கே வந்திருக்கோம். அதுதான் எங்கள் ஹோட்டல். அந்த ஸ்டாப் சைன் தெரியாது, அதில் என்டர் பண்ணால் எங்களோட ஹோட்டலோட அந்த சாப்பிட்ற இடம் இது பின்னாடி இருக்கிறது தான் எங்களோட ஹோட்டல். இந்த சைடில் ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்க போகலாங்கிறா, இது இருக்க மாதிரி தெரியல எங்களுக்கு. ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரே மார்க்கெட்டை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இந்த வில்லாவில் வந்து அவளே சமைச்சு சாப்பிட்டுவா போல் இருக்கு. இந்த போட்டில் வந்துன்னு இருக்கா. இந்த சைடில் பீச்சு. ஆமாண்டி, ஏய் போகாத. மாங்காய் காய்ச்சி தொங்கி கொண்டிருக்கிறது வீட்டு வாசல்ல. ஏய் போகாத. குட்டி குட்டியாக வீடெல்லாம் கட்டி மத்தீரா டைனிங் ஹவுஸ் இது மாதிரி லாட்ஜெல்லாம் வைக்கிறா. போர்ட்டபிள் ஹோம் வச்சு அதை லாட்ஜ் பண்ணியிருக்கான். தெருநாயெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இதெல்லாம் தெருநாயா, இதை வளர்க்குறலாம் தெரில. கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கோம். பழி வாழை எல்லா மாங்காய் அப்படியே காய்ச்சி தொங்கின்னு இருக்குது எல்லாமே சுற்றி வர. அது எங்கேயுமே போக வேண்டாம், எல்லா பழமும் சின்ன பிளாக் பார்த்தாச்சு. பாதாம் மரம், இவ வீட்டில் மாங்காய் அப்படியே காய்ச்சி தொங்குறது. இங்கே தடிக்கு வந்தால் வாழை மரம், தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் எல்லாம் அவைலபிள் ரைட் நெக்ஸ்ட் டு த பீச்சு. இதான் நாங்கள் போன கடை. அதில் அங்கே பிரெட் ஃப்ரூட்டு தொங்குறது பெருசாக. இதெல்லாம் நடந்து போயின்னு இருக்கு ஹோட்டலுக்கு திருப்பி. இந்த காம்பவுண்டை தானே எங்கள் ஹோட்டல். லஞ்சு முடிஞ்ச டின்னர் அங்கே இதுக்குள்ள யூ கேன் see people doing jet ski. கோழி வந்து நின்றுருக்கு. இப்போ சேவல் இனிமேல் கத்த ஆரம்பிச்சிடும்.